அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜா சிங். நம்ம இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, NISM கண்டக்ட் பண்ணுற ரிசர்ச் அனலிஸ்ட் எக்ஸாமுடைய நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சிலபஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சிலபஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேரியஸ் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ், பல்வேறு சந்தை பங்கேற்பாளர்கள். ஸோ பல்வேறு சந்தை பங்கேற்பாளர்களில் வரக்கூடிய சந்தை இடைத்தரகர்களை குறித்து தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த காணொலியில் நெக்ஸ்ட் மார்க்கெட் இன்டர்மீடியட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மர்ச்சன்ட் பேங்கர்ஸ். ஸோ வாட் இஸ் மீன் பை மர்ச்சன்ட் பேங்கர்ஸ்? மர்ச்சன்ட் பேங்கர்ஸ்னால் யாருன்னு பார்க்கலாம். ஸோ மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் ஆர் என்டிட்டிஸ் ரெஜிஸ்டர்ட் வித் செபி. செபியில் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு நிறுவனத்தை தான் வந்து நம்ம மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் ஆர் என்டிட்டிஸ் ரெஜிஸ்டர்ட் வித் செபி. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், மர்ச்சன்ட் பேங்கர்ஸோடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ், மேனேஜிங் பப்ளிக் இஷ்யூ ஆஃப் செக்யூரிட்டிஸ், ஸ்டாக் புரோக்கிங், இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் அட்வைசரி சர்வீசஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் மர்ச்சன்ட் பேங்கர்ஸ். அதாவது பத்திரங்களை தனிப்பட்ட முறையில் வைப்பது, பத்திரங்களின் பொது வெளியீட்டை நிர்வகித்தல், சர்வதேச நிதி ஆலோசனை சேவைகள் போன்ற பல பொறுப்புகளில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். இதுதான் வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் மர்ச்சன்ட் பேங்கர்ஸ். ஸோ பத்திரங்களை தனிப்பட்ட முறையில் வைப்பது, பத்திரங்களின் பொது வெளியீட்டை நிர்வகித்தல், சர்வதேச நிதி ஆலோசனை சேவைகள் போன்ற பல பொறுப்புகளில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். அதுதான் வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் மர்ச்சன்ட் பேங்கர். நெக்ஸ்ட் பாயிண்ட், merchant banks typically work with large established companies that need help with mergers and acquisitions, IPOs and other complex financial transactions. ஸோ அதாவது பெரிய நிறுவனங்களுக்கு இணைப்புகள், கையகப்படுத்துதல், ஐபிஓக்கள் மற்றும் பிற சிக்கலான நிதி பரிவர்த்தனைகளுக்கு உதவி தேவைப்படுகிறது. ஸோ அந்த உதவியை வந்து யார் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் typically work with large established companies that need help with mergers, acquisitions, IPOs and other complex financial transactions. அதாவது இந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷன்ஸில் வந்து இந்த மெர்ஜர் பேங்க்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. தட் இஸ் மெர்ஜர், அக்விசிஷன்ஸ், IPOs and other complex financial transactionல மெர்ச்சன்ட் பேங்க்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க சர்வீஸ். நெக்ஸ்ட் சர்வீஸ் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, அண்டர் ரைட்டிங், corporate finance, securities trading and advisory services. These are all the other services which are provided by the merchant banks. Next point, merchant banks also offer services like investment management, asset management and wealth management to high net worth individuals and families. The high net worth individuals and families க்கு வந்து என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அசட் மேனேஜ்மெண்ட், வெல்த் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது முதலீட்டு மேலாண்மை, சொத்து மேலாண்மை, வெல்த் மேனேஜ்மெண்ட் போன்ற சேவைகளை அதிக நிகர மதிப்புள்ள தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு இவர்கள் வழங்குகிறார்கள். அதான் வந்து மெர்ச்சன்ட் பேங்க்ஸோட நெக்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மெர்ச்சன்ட் பேங்க்ஸ் typically charge higher fees for their services compared to traditional banks due to their specialized nature of their work. அவங்களுடைய ஒர்க்கில் ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கிறதுனால இந்த ட்ரெடிஷ்னல் பேங்க்ஸை விடையும் இவங்களுடைய ஃபீஸ் வந்து சார்ஜ் வந்து ஹையராக இருக்குது. ஹையர் ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க டியூ டு த ஸ்பெஷலைஸ்ட் நேச்சர் ஆஃப் த ஒர்க். நெக்ஸ்ட் பாயிண்ட், merchant banks may also take equity stakes in the companies they work with, which can provide additional revenue streams and potentially lucrative investments. அதாவது வணிக வங்கிகள் தங்கள் பணிபுரியும் நிறுவனங்களில் ஈக்விட்டி பங்குகளை எடுத்துக்கொள்ளலாம். இது கூடுதல் வருவாய் மற்றும் லாபகரமான முதலீடுகளை வழங்க முடியும். அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனியோடைய ஷேர்ஸை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இதனால் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸும் பொட்டன்ஷியல் லுக்ரேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அவங்களால வழங்க முடியும். இதுதான் வந்து அதனுடைய நெக்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, they may be standalone institutions or part of larger financial institutions like investment banks or commercial banks. அதாவது வணிக வங்கிகள் தனி நிறுவனங்களாகவும் கூட இருக்கலாம், இல்லைனா they are the part of investment banks, இல்லைனா கமர்ஷியல் பேங்க்ஸோடைய பார்ட்டாகவும் கூட இருக்கலாம். அதான் வந்து அதனுடைய நெக்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட் இன்டர்மீடியரி. அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது எப்படி பண்ணுறாங்கன்னா, வணிக வங்கிகள் முதலீட்டாளர்களுக்கு முதலீட்டு முடிவுகளை எடுக்க முதலீட்டு ஆலோசனைகளை வழங்குகிறார்கள். ஸோ வணிக வங்கி முதலீட்டாளர்களுக்கு அவர்களின் சார்பாக பத்திரங்களை வர்த்தகம் செய்வது மூலம் போர்ட்ஃபோலியோ மேலாண்மை உதவியை வழங்குகிறார்கள். அதாவது வணிக வங்கி என்ன பண்ணுறாங்கன்னா, முதலீட்டாளர்களுக்கு முதலீட்டு ஆலோசனைகளை வந்து வழங்குறாங்க. அதற்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கள் சார்பாக பத்திரங்களை வர்த்தகம் செய்கிறார்கள். ஸோ இதனால் வந்து அவங்க வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் மெர்ச்சன்ட் பேங்கிங் ப்ரொவைட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் டு த இன்வெஸ்டர்ஸ் டு மேக் த இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கொடுக்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு, மெர்ச்சன்ட் பேங்க் ப்ரொவைட்ஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜிங் அசிஸ்டன்ஸ் டு த இன்வெஸ்டர்ஸ் பை ட்ரேடிங் செக்யூரிட்டிஸ் ஆன் தேர்
பிகாஃப். இவங்க வந்து அவர்களுக்கு வேண்டி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பத்திரங்களை வந்து வர்த்தகம் பண்ணுறார்கள். இதுதான் வந்து இதனுடைய ஃபஸ்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரைசிங் ஃபண்ட்ஸ் ஃபார் கிளைண்ட்ஸ். தட் இஸ் மெர்ச்சன்ட் பேங்க்ஸ் அசிஸ்ட் கிளைண்ட்ஸ் இன் ரைசிங் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் த டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பை பையிங் செக்யூரிட்டிஸ். அதாவது பத்திரங்களை வாங்குவதன் மூலம் உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தையிலிருந்து நிதி திரட்டுவதில் வாடிக்கையாளர்களுக்கு வணிக வங்கிகள் உதவுகின்றன. அதாவது பத்திரங்களை வாங்குவதன் மூலம் உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தையிலிருந்து நிதி திரட்டுவதில் வாடிக்கையாளர்களுக்கு வணிக வங்கிகள் உதவுகின்றனர். அதான் வந்து அதனுடைய நெக்ஸ்ட் பாயிண்ட். அதாவது மெர்ச்சன்ட் பேங்க்ஸ் அசிஸ்ட் கிளைண்ட்ஸ் இன் ரைசிங் ஃபண்ட்ஸ் எப்படி ரைஸ் பண்ணுறாங்கன்னா செக்யூரிட்டிஸ் பை பண்ணுறாங்கன்னா டொமஸ்டிக் மார்க்கெட்லேயும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும். அதான் வந்து அதனுடைய நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ். வாட் இஸ் மீன் பை ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்? அதாவது இனிஷியல் ஸ்டேஜ், தட் இஸ் த வணிக நிறுவனத்துக்கு ஆரம்ப நிலையில் மேம்படுத்துவதற்கு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்து இந்த மெர்ச்சன்ட் பேங்க்ஸ் வந்து பிஸ்னஸ் இன்ஸ்டியூட்ஸுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க ஆர்கனைசேஷனில் வந்து நியூ ஐடியாஸ், இனோவேட்டிவ் ஐடியாஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து கவர்மெண்ட்டில் வந்து அப்ரூவல் பெறுவதற்கும் இந்த the merchant banks வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. The merchant banks also help in the promotion of business institutes in its initial stages. It helps the organization to work on their business idea and to get approval from the கவர்மெண்ட். அதாவது வணிக நிறுவனத்திற்கு ஆரம்ப நிலையில் மேம்படுத்துவதற்கு உதவுகிறார்கள். அந்த பிஸ்னஸ் ஐடியாஸ் எல்லாம் இனிஷியல் ஸ்டேஜில் கொடுக்குறாங்க. அப்புறம் அரசாங்கத்திடமிருந்து ஒப்புதல் பெறவும் இது உதவுகிறது. அதான் வந்து அதனுடைய நெக்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு லோன் சிண்டிகேஷன். அதாவது வணிக வங்கிகள் அதன் வாடிக்கையாளர்களுக்கு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன் திரட்டும் சேவைகளையும் வந்து வழங்குகிறார்கள். கடன் திரட்டுறதுக்கும் இவங்க வந்து ஃபங்க்ஷன், அதாவது இவங்களுடைய ரோல் இருக்குது அதில். தட் இஸ் திஸ் இஸ் அ சர்வீஸ். லோன் சிண்டிகேஷன் மீன்ஸ் திஸ் இஸ் அ சர்வீஸ் ப்ரொவைடட் பை மெர்ச்சன்ட் பேங்க்ஸ் டு இட்ஸ் கிளைண்ட்ஸ் ஃபார் ரைசிங் கிரெடிட் ஃப்ரம் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். வணிக வங்கிகள் அதன் வாடிக்கையாளர்களுக்கு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன் திரட்டும் சேவையும் கூட பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீசிங் சர்வீசஸ். மெர்ச்சன்ட் பேங்க்ஸ் ஆல்சோ ப்ரொவைட் லீசிங் சர்வீசஸ் டு தேர் கஸ்டமர்ஸ். அதாவது வணிக வங்கிகளும் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு குத்தகை சேவைகளை வழங்குகிறார்கள். லீசிங் சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மெர்ச்சன்ட் பேங்கிங் ப்ரொவைட்ஸ் எ லாட் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு த நியூ பிஸ்னஸஸ். அதாவது புதிய வணிகத்திற்கெல்லாம் வந்து இந்த மெர்ச்சன்ட் பேங்க்ஸ் தான் வந்து நிறைய சப்போர்ட்டும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதனால் வந்து ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்தில் ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதனால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் ஒரு சாதகமான விளைவை வந்து இது ஏற்படுத்துகிறது. இந்த மாதிரிப்பட்ட மெர்ச்சன்ட் பேங்க்ஸ்னால், இந்த மார்க்கெட் இன்டர்மீடியேட்னால நாட்டோடைய எக்கனாமிக் க்ரோத்தில் வந்து ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகுது. பிகாஸ் தே ஆர் கிவிங் லாட் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த நியூ பிஸ்னஸஸ். இதுதான் வந்து இதை குறித்துள்ள ஒரு தகவல்கள். பாருங்கள், பயன்பெறுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.